இப்படி பொதுமக்களுடைய பணத்தை மோசடியாக திருடக்கூடியவங்க அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுனால அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்குது. குறிப்பாக பணம் இருக்கிறவங்கள்ட்ட அல்லது பொதுமக்கள்கிட்ட ஒரு விதமான பயத்தை உருவாக்கி அதிலிருந்து நம்ம விடுபடணும்னா பணம் தரணும்னு மிரட்டி சிறுக சிறுக பணத்தை பறிப்பது தான் இந்த மோசடிக்காரர்களுடைய வழிமுறையாக இருக்குது. முதல்ல இவங்க எப்படி நம்மளை பொதுமக்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல ஒரு ஃபோன் நம்பர்லேருந்து நமக்கு வந்து ஒரு அழைப்பு வரும். நாங்கள் சுங்கத்துறையிலேருந்து பேசுகிறோம், வருவாய்த்துறையிலேருந்து பேசுகிறோம், புலனாய்வுத்துறையிலேருந்து பேசுகிறோம், நாங்கள் சிபிஐ பேசுகிறோம், நாங்கள் போலீஸ்லேருந்து பேசுகிறோம், வருமான வரித்துறையிலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பேரை சொல்லி அங்கேருந்து பேசுகிறதா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம அங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், அங்கே தான் நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். இப்படி ஏதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தொடர்பு இல்லாத ஏதாவது ஒரு பெயரை சொல்லி அந்த பெயருக்கு நீங்கள் ஒரு பார்சல் அனுப்பியிருக்கீங்க. அதில் வந்து போதைப் பொருள் இருக்குது, தடை செய்யப்பட்ட பொருள் இருக்குது, அதில் வந்து பாம் இருக்குது, அதில் வந்து ஒரு கன் அனுப்பிச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆளை கடத்தியிருக்கீங்க, அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களுக்கு கிடச்சிருக்கு, ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் உங்களை த்ரெட்டன் பண்ணுவாங்க, உங்களை மிரட்டுவாங்க. இப்படி அவங்க அதிகமாக பயன்படுத்துகிறது இந்த லிஸ்ட்டில் அதிகமாக அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா போதைப் பொருள் இருக்குது, அல்லது நீங்கள் ஆயுதங்கள் வச்சுருக்கீங்க, அல்லது ஆயுதங்கள் கடத்தியிருக்கீங்க, ஏதாவது ஒன்று சொல்லி அது தொடர்பான விசாரணையை நடத்தணும்னு சொல்லுவாங்க. இது தொடர்பான விசாரணை இப்போ உங்ககிட்டே நடத்தணும், வீடியோ காலில் உடனே வாங்கன்னு சொல்லுவாங்க. அல்லது நீங்கள் வந்து வரி மோசடி செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்போ சமீப காலமாக புதுசாக அவங்க உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அல்லது ஒரு பெரிய தொகையை உங்கள் வங்கி கணக்கில் இருந்து பண பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு, இது எப்படி உங்களுக்கு பணம் வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னுவாங்க. நம்ம பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்தா நமக்கு தான் தெரியும் நம்மளோட வங்கியில் நம்மளோட பேங்க்கில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. ஆனால் அவங்க ஒரு பெரிய பணம் வந்து இதாக இருக்குது, ஒரு மாஃபியா கும்பல்கிட்டருந்து உங்களுக்கு பணம் வந்திருக்கு, ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை த்ரெட்டன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்டை பிளாங்க் பண்ணிடுவாங்க, நம்மளை எதையுமே யோசிக்க விடாமல் பண்ணிடுவாங்க. இப்படி பெரும்பாலும் அந்த அழைப்புகளை, அதாவது இந்த மோசடி கால் வருதுல்ல, இந்த ஃபோன் கால் வந்து பெரும்பாலும் வசதி படைச்சவங்க கிட்ட தான் அவங்கள குறி வச்சு தான் நடக்குது. சாதாரண ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க, இந்த மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்கள்ட்டலாம் பெருசாக நடக்கிறது இல்லை, அவங்களுக்கு நடக்குது. பட் அதிகமாக வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தான் நடக்குது. இவங்க எப்படி தெரியுமா பேசுவாங்க? ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் அல்லது இன்னொரு லாங்குவேஜை தமிழ் கலந்து பேசினா எப்படி இருக்கும், அந்த பின்னணியில் தான் அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கும். நல்லாவே தெரியும், ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவன், ஏதோ ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவன் நல்லாவே தெரிஞ்சிடும் நமக்கு. இப்படி ஹிந்தி இங்கிலீஷ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கலந்த தமிழில் நம்மள்கிட்ட பேசும்பொழுது நம்ம கூடுதல் கவனமாக இருக்கணும். நம்மளை ஏதோ ஒரு வகையில் நம்மக்கிட்ட பேசும்பொழுது அந்த பின்னணியை நம்ம கவனித்தோம்னா போலீஸ் பயன்படுத்தக்கூடிய அந்த வாக்கி டாக்கியை அந்த ஒழிக்கக்கூடிய சத்தம் பின்னாடியெல்லாம் உங்களுக்கு கேட்கும். குறிப்பிட்ட நேரத்தில் உடனடியாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் நம்மளை வர சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. இம்மிடியேட்டாக நீங்கள் வாட்ஸ்அப் கால் வரல, வீடியோ கால் வரல, அவ்வளோதான் அப்படின்னு பயங்கரமாக த்ரெட்டன் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல இன்னமும் நம்ம கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும், பயந்துடக்கூடாது.